அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 11/4/2025 பங்குனி மாதத்தின் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில் பங்குனி உத்திரம். இந்த நாள் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கு. நான் மிகவும் மனக்குழப்பத்தோடு இருக்கிறேன். எனக்கு பணம் சேர மாட்டேங்குது. என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. எப்போ பார்த்தாலும் சண்டை, ஏதாவது ஒரு பிரச்சனை. குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடப்பதில்லை. தொழிலில் முன்னேற்றம் இல்லை. தீய சக்திகளின் பாதிப்பு எங்கள் வீட்டில் இருக்குமோன்னு பயமாக இருக்குது. இப்படி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முருகனை மனதார நினைத்து இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைத்தாலும் ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு வார்த்தையை குறைந்தது 6 முறை, அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். இந்த பங்குனி உத்திர திருநாளில் உங்களால் முடிந்தளவு முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க. பசுவிற்கு தானம் செய்யுங்க. காகத்திற்கு உணவளிங்க. எறும்புகளுக்கு உணவளிங்க. எறும்புகளுக்கெல்லாம் உணவளிக்கணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை அல்லது 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட போதும். உங்களுக்கு அதிகமெல்லாம் செலவாகாது. உங்களால் முடிந்த அளவு உணவளிக்கிறதுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அது மாதிரி உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பரிகாரம் செய்துக்கணும், ஜோதிட அல்லது மாந்திரிக ரீதியாக பரிகாரம் செய்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா 9346692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தால் நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு உண்டாகும். நம்பிக்கையோடு பரிகாரம் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். இன்று இரவுக்குள்ளே பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா முருகனுக்கு பிடிச்ச தீபத்தில் நெய் தீபம், வெற்றிலை தீபம், கிராம்பு தீபம், நவதானிய தீபம்னு நிறைய தீபங்கள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் என்ன தீபம் ஏற்றினாலும் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் தீபம் ஏற்றி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த வார்த்தையை இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன். பார்த்தே சொல்லுங்கள். முருகனருளால் உங்கள் பிரச்சனை தீரும். நிச்சயமாக நல்லது நடக்கும்.